நானும் எங்கள் தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஸ்டேஷன் போய் அறநிலையத்துறை அதிகாரிகளோட ஸ்டேஷன் போனேன். அந்த எங்கள் கூடவே தான் இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா, சத்தீஸ்வரன்ற ஒரு சார், அவர் நாள் பூரா எங்கள் கூடயே தான் இருக்கார். அம்மாவுக்கு அடிக்கடி மயக்கம் வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு. ஆனால் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அன்றைக்கி நைட்டே வந்துட்டோம். இன்ஸ்பெக்டர் சார் 8:30 மணி போல் வந்தாங்க. வந்துட்டோம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது. கண்டிப்பாக நான் எந்த விதத்துலேயும் அந்த தம்பியோட இறப்புக்கு ரொம்ப வேதனை தெரிவிச்சுக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர யாருக்கிட்டேயும் நான் கான்டாக்ட் பண்ணல. என்னோடய கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும். 1 வருஷம் கூட கால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கட்டும், எப்போ வேணாலும் தெரியும். எங்களுக்கு யாரையும் இவ்வளோ அசிங்கப்படுத்துறது, இவ்வளோ மீடியாவில் வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த அந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர் சார். அவர் இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் என்னென்னா, இந்த பணத்தை வாங்குறத அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கக்கூடாதுன்றக்காக இப்படியெல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம், செமிச்சிடலாம், அதை நான் எல்லாம் அசிங்கமும் படுத்துறேன்னு முனைப்பாக செயல்பட்டு வர்றார். 2011 இவங்க சொல்கிறாங்க சம்பவம் நடந்ததா, வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணதா. ஸோ அந்த டைமில் இவர்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பணத்தை வாங்கி யார்கிட்ட கொடுத்தேன், இல்லை இந்த பணம் வாங்கும்போது நான் இருந்தேன், நான் கூடையாவது இல்லை என் கையில் கொடுத்தேன்னு சொல்கிறது மிகப்பெரிய அவதூறு.